Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 7 Complex Analysis தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் வந்து என்ன சொல்லிருக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர். சப்போஸ் இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எடுக்கிறோம். இங்கே எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரியல் நம்பர் தான். ஐங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஐயோட கம்பைன் பண்ணி எழுதுனா அந்த நம்பர் தான் வந்து இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐங்கிறது வந்து இங்கே என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட்டு, ஐங்கிறது இமேஜினரி யூனிட். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸுங்கிறது வந்து என்ன ரியல் பார்ட்டு. ஸோ அந்த ஐங்கிற இமேஜினரி யூனிட்டோட இந்த ஒய்யை வந்து கம்பைன் பண்ணி எழுதுறோம் இல்லையா, அதனால ஐஒய்ங்கிற இந்த நம்பரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஓகேவா? அதான் எழுதியிருக்கோம். ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் where x and y are real numbers and I is an imaginary unit with the property I squared equal to minus 1. X and y are called real and imaginary parts of z denoted by x equal to real part of z and y ங்கிறது என்ன அப்படின்னா imaginary part of z அப்படின்னு சொல்லுவோம். Thus c equal to x plus iy such that x, y வந்து எங்கே இருக்கிறோம் ரியல் நம்பர். ஓகேவா? and then I squared equal to minus 1. இப்போ ஐ பவர் 4 அப்படின்னா என்ன வரும் ப்ளஸ் 1 வரும். ஸோ இப்போ வந்து ஐ பவர் 8 ஐ பவர் 9 கொடுத்துருந்தாங்க. ஐ பவர் 5 அப்படின்னா அது வந்து ஃபோரை மைனஸ் பண்ணிட்டோன்னா என்ன வரும் ஐ பவர் 4 வந்து லெஸ் பண்ணிட்டோன்னா ஐன்னு வரும் இல்லையா. எப்போதுமே ஐ பவர் 4ஓட வேல்யூ 1 அப்படின்னு வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமார்க்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும் ஐஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இது ஹோலாக இந்த நம்பரை வந்து என்ன சொல்லலாம் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஒய் பார்ட் ஃபுல்லாக வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இசட் வந்து என்ன ஆகிடும் ரியலாக இருக்கும், ரியலாக மாறிடும். டோட்டலாக இந்த இசட் இஸ் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். we cannot compare two complex numbers. எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஏ பிளஸ் ஐபிங்கிற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? எப்போதுமே ரியல் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவோம் அண்ட் இமேஜினரி பார்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து என்ன பண்ண முடியாது we cannot compare any two complex numbers. சப்போஸ் இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இதை விட லெஸ்ஸனாக இருக்குது கிரேட் ரியல் நம்பர்ஸில் எப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை விட கிரேட்டராக இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற 2 ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஒய் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஒய் அப்படின்னு நம்மளால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து என்ன அப்படின்னா 2 நம்பர்ஸை வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இமேஜினரி பார்ட்டை வந்து என்ன ஆகிடும் அந்த ஐ பார்ட்டில் வந்து என்ன பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் அதோட கான்ஜுகேட் நம்பர். இப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பேசிக்காக படிச்சது தான். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஐ கியூப் அப்படின்னா வந்து மைனஸ் ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1 ஐ பவர் மைனஸ் 3னா ப்ளஸ் ஐ பவர் மைனஸ் 4 அப்படின்னா 1 ஐ பவர் 4நாலும் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி படித்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான். இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரூட் ஆஃப் the square of the numbers real numbers x squared plus y squared and the argument is arg of z equal to tan inverse of y by x. So இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 ஃபார்முலா மாடுலஸ் இசட்டுங்கிறதுனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்க் இசட் அப்படிங்கிறது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஆர்க் பேஸ் பண்ணி தான் வந்து டிஆர்பியில் ஒரே டைம் கொஷின் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இசட் வந்து ரியலாக இருந்தது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இசட் வந்து ரியல் அப்படின்னா என்ன இசட்டில் வந்து இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு என்ன எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த டேர்ம் ஒய் டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா இசட்டில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இசட் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இசட் இஸ் ரியல். அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் பை 2. ஸோ சப்போஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுக்கிறோம். அப்போ இசட் பார் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வரும். ஸோ ரெண்டுதையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் எக்ஸ் பிளஸ் ஐஒய் தட் இஸ் இசட் பிளஸ் இசட் பார் எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ்
ஐஒய்னு வரும். ஐஒய் டேர்ம் இமேஜினரி டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வந்துடும் 2x. ஸோ இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் வரும். தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அண்ட் தென் இசட் பார் த ஹோல் பார் போட்டோம் அப்படின்னா அகைன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் இசட் கிடைச்சிரும். இதுவும் ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். இசட் பார் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அகைன் இசட் பார் த ஹோல் பார் போட்டோம்னா அகைன் இங்கே இமேஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது என்ன இசட். ஸோ இசட் பார் த ஹோல் பாருங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது இசட். சேம் அதே தான். ஒய் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை 2i. இங்கே இசட் ப்ளஸ் இசட் பார் போட்டோம்ல. இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2னா நமக்கு எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் கிடைச்சிது. அதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும் இந்த எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு என்ன வந்துடும் நமக்கு 2iy அப்படின்னு வரும். 2iy பை 2iன்னு வரும். ஸோ இசட் மைனஸ் இசட் பார்னா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வந்துடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் பை 2i. ஓகேவா. ஸோ எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2iy டிவைட் பை 2i. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒய். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை 2i. நெக்ஸ்ட் z1 ப்ளஸ் z2 த ஹோல் பார் வந்து எப்படி எழுதலாம் செப்பரேட் பண்ணி z1 பார் ப்ளஸ் z2 பார்னு எழுதலாம். அதுமாதிரி டிவிஷனில் வந்து z1 பை z2 த ஹோல் பார் வந்து z1 பார் பை z2 பார்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். z பார் த ஹோல் பவர் n ஈக்குவல் டு z பவர் n த ஹோல் பார். இது அது மாதிரி இசட் வந்து பியூர்லி இமேஜரியாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறோம் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்கிறோம்ல. இசட் இஸ் ரியலாக இருந்ததுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்கிற மாதிரி இசட் இஸ் பியூர்லி இமேஜரியாக இருந்தது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன் இஃப் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் மாடுலஸ்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 ஆல்வேஸ் அண்ட் மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன் இஃப் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இசட் வந்து 0 இருந்ததுன்னா அதோட மாடுலஸ் வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ இஃப் அண்ட் ஒன் இஃப் கண்டிஷன் இது. அது மாதிரி இசட் பார் அப்படின்னா நமக்கு என்ன வரும் மாடுலஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் போட்டால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதனால் வரும். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் மாடுலஸ் இசட்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே இசட் பாருங்கும் போது என்ன வரும் இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐனா மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயருங்கும் போது ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் பார் ஈக்குவல் டு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா. ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ப்ராடக்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 z2 வந்து எப்படி எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. டிவிஷனில் அதே மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதலாம். வேறு கண்டிஷன் வந்து என்ன டினாமினேட்டர் டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு modulus of z1 plus z2 the whole square equal to modulus of z1 square plus modulus of z2 square plus 2 into real part of z1 z2 bar and then அதே மாதிரி தான் மைனஸ் டேர்முக்கும் அதே மாதிரி தான் -2 into real part of z1 z2 bar அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு z1 plus z2 the whole square plus z1 minus z2 the whole square equal to 2 times of mod z1 square plus modulus of z2 square. நம்ம வந்து ஃபங்க்ஷனலில் parallelogram லான்னு பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி இருக்குது சேம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட்ஸ் வந்து எங்கே இருக்கும் ரியல் ரூட் இருக்குமா இமேஜினரி ரூட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரியல் லைனில் வந்து இதோட ரூட்ஸ் இருக்காது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு வந்துடும். ஸோ ஐங்கிறது இமேஜினரி யூனிட்டுங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரியல் ரூட்ஸில் இருக்காது இமேஜினரி ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் வந்து இதோட ரூட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி அல்ஜிப்ராவில் கூட இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. சம் பாருங்க இஃப் z1 z2 are two complex numbers then modulus of z1 minus z2 divided by 1 minus z1 z2 equal to 1 if either modulus z equal to 1 or modulus z2 equal to 1. Suppose modulus z1 equal to 1 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும் இந்த டேர்ம் வந்து எப்படி மாறிடும் 1 minus modulus of 1 minus z2 divided by z1 தான் நம்ம 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 minus
z2 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 1 வரும். சப்போஸ் ஃபைண்ட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1 + 2i × 1 - 3i / 2 + 3i அப்படின்னா என்ன வரும், அப்சல்யூட் வேல்யூனா என்ன, மாடுலஸ் வேல்யூ தான். ஸோ மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் z1 / z2 அதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் திஸ் டேர்ம் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் திஸ். அண்ட் தென் நியூமரேட்டரில் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 z2 ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதையும் வந்து எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் z2 எழுதுவோம்ல, அதே மாதிரி இங்கே மாடுலஸ் ஆஃப் 1 + 2i × மாடுலஸ் ஆஃப் 1 - 3i டிவைடட் பை திஸ் டேர்ம் ஈக்குவல் டு மாடுலஸ் அப்படிங்கும்போது √(x² + y² போடுவோமா, இங்கே x வந்து 1 y வந்து 2. ஸோ 1 + 4 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து √(1 + 9) டிவைடட் பை இங்கே 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ என்ன வரும், √5 × √10 டிவைடட் பை √13. For any 3 complex numbers z, z1, z2, real part of z வந்து lies between minus modulus z and plus modulus z. And then imaginary part of z2 lies between minus modulus z and plus modulus z. Modulus of z1 plus z2 வந்து எப்படி எழுதலாம், which is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதான் வந்து என்ன அப்படின்னாக்கா triangle inequality. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ போலார் ஃபார்ம் அப்படின்னா என்ன எழுதுவோம், z = x + iy அப்படின்னா r × cos θ + i sin θ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12th புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே ஆர்ங்கிறது மேக்னிடியூட், தீட்டாங்கிறது என்ன ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சிம்பிளாக எப்படி எழுதுவோம்னா amp z or org z அப்படின்னு எழுதுவோம். ஸோ r = மாடுலஸ் ஆஃப் z, தட் இஸ் √(x² + y²). தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா tan inverse ஆஃப் y/x. ஸோ இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் org z வந்து என்ன அப்படின்னாக்கா இஸ் நாட் யூனிக். If theta = org z, then theta plus 2nπ is also a argument of z. So 2nπ போது ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும் இல்லையா, அதனால theta plus 2nπ is also equal to theta தான். Where n is any integer. The value of org z lying in the range -π, open interval -π, closed interval π. That is, இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா -π less than org z less than or equal to π. ஓகேவா, org 0 is not defined. org 0 வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ tan inverse ஆஃப் 1/0 அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும், அதனால் நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, if z1 z2 are two complex numbers, org z1 equal to minus org z1 bar and org z1 z2 எப்படி எழுதலாம் அப்படின்னா org z1 plus org z2 அப்படின்னு எழுதுவோம். லாகரிதமிக் மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே அப்படியே வரும். org z1/z2 அப்படின்னா ஈக்குவல் டு org z1 மைனஸ் org z2. ஸோ டிஆர்பியில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து வேர்டிங்ஸில் அப்படியே கேட்டிருந்தாங்க. org z bar equal to minus org z. நெக்ஸ்ட் டிமாவர்ஸ் தியரம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் படித்தது கான்செப்ட் தான். cos θ + i sin θ ஹோல் பவர் என்ன இப்படி எழுதலாம், cos n θ ப்ளஸ் இந்த n வந்து உள்ளே வந்துடும், cos n θ + i sin n θ. அதே cos θ minus i sin θ ஹோல் பவர் என்ன, cos n θ minus i sin n θ. அண்ட் nth roots of unity. nth roots of unity 1 omega square and some omega power n minus 1. And then அதோட sum of the terms வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது -1 ஹோல் பவர் n minus 1 அப்படின்னு வரும். அதில் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 omega ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். அண்ட் தென் 1 ஒமேகாங்கிறது என்னன்னா -1 + i√3/2, ஒமேகா ஸ்கொயருங்கிறது -1 - i√3/2. அது மாதிரி 4th roots of unityனா +or - i and +or -1. that is 1 - 1 i - i. அதான் வந்து 4th roots of unity அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் தான். இதுக்கெலாம் இப்போ இந்த ஒமேகாவோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 12th புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இவ்வளோ டீப்பாலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் அது மட்டும் தெரிஞ்சுருந்தா போதும். 1 ஒமேகா ஸ்கொயருங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதில் ஒமேகா வேல்யூ என்ன, ஒமேகா ஸ்கொயர் என்ன. அண்ட் தென் 4th roots of unityங்கிறது என்ன அப்படின்னா +or -1 +or - i. அண்ட் nth roots of unity ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அண்ட் 4th roots of unityல 1ங்கிறது cos 0 + i sin 0. அண்ட் தென் -1ங்கிறது cos π + i sin π. அண்ட் ஸோ இது எல்லாமே பேஸ் தான், இன்னும் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டாபிக்குள்ளே போகல. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.